ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே வந்திருக்குன்னா புராதனமான கோயிலை பாருங்கள். அந்த காலத்தில் கட்டின கோயில் இது. பாலடைஞ்சு போயிருக்கு. கிபி நூற்றாண்டில் கட்டது கோயில் இது. பாருங்கள், அந்த காலத்தில் நம்ம இதில் கட்டியிருக்காங்க. களிமண்ணில் கட்டியிருக்காங்க. இதை எல்லாம் கோயிலே போயிடுச்சு. கோயில் கோபுரம் இது. தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், அந்த காலத்துலலாம் எதில் கட்டியிருக்காங்க பாருங்கள். களிமண். இதெல்லாம் பாலடைஞ்சு போயிருக்கு. சிவன் கோயில் போல் இருக்குது. இதுதான் வாசல். புறா தான் வாழுது கோயில் கோபுரத்தில். எந்த நூற்றாண்டில் கட்டினாங்க கோயில் இது? பாலடைஞ்சு போயிருக்கு. தமிழனின் பண்பாடு. ரொம்ப இத்து போச்சு போல இது கோயில். இதெல்லாம் யார் பார்த்துருக்கீங்க? இந்த மாதிரி பாருங்கள் கோயில் கோபுரம் பாருங்கள். அந்த காலத்தில் வழி வச்சுருக்காங்க மேலே ஏறதுக்கு. அந்த காலத்துலலாம் அரிசி எல்லாம் பதுக்கி வைப்பாங்கள்ல கோயில் கோபுரத்தில், அதுதான். கலசத்தில் வைப்பாங்க அரிசி. அதுக்கு ஏறுற வழி இதுதான். யாரும் பராமரிக்காமல் கோயில் போயிடுச்சு பொழுது. கோயிலோட நிலைமை எப்படி இருக்குது? அந்த காலத்து ராஜாக்கள் கட்டியிருக்காங்க அந்த கோயிலை போல இருக்குது. அப்போல்லாம் கோயில் கோபுரத்தில் நெல் வைப்பாங்க. நெல்லெல்லாம் பதுக்கி வைப்பாங்க. அப்போல்லாம் அந்த விதல் நெல்லெல்லாம் அந்த கலசத்தில் வைப்பாங்க. கோயில் கோபுரம் கட்டினது அதுக்கு தான். நம்ம வெள்ளம் வரும்போது எல்லாமே அழிஞ்சாலும் கோயில் கோபுரம் அழியாதுன்றதுக்கோசம்தான் அதை வச்சாங்க. கலசம்ன்றது நம்ம வச்சு நெல் அதில் வைப்பாங்க. அந்த நெல்லை தான் பயிரிடுவாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பாருங்கள்,